ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர் குச்சி ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இனிப்பு போண்டா அதை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ரவை சேர்த்து மைதா சூப்பரான இனிப்பு போண்டா ரெடி பண்ணியிருக்கோம். நல்ல மேலே முறுமுறுன்னு உள்ளே நல்லா நைஸாக இருக்கும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நைஸாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரை கப்பு ரவை தான் எடுத்துருக்கேன். அது பாத்திரத்துக்கு சேர்த்துடலாம். இதிலே ஒரு கப்பு மைதா எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், மைதா மாவு எடுத்துருக்கேன் ஒரு கப்பு. இதே கப்புலேயே நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த கப்பு அளவுக்கு எடுத்துக்கலாம். 3/4 கப்பு எடுத்தால் போதும். சர்க்கரை சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒரு கப்பு மைதா, அரை கப்பு ரவை, 3/4 கப்பு சர்க்கரை, 4 ஏலக்காய். இதை கொஞ்சம் பொடிச்சு அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டேன். அப்படியே சேர்த்துடலாம். இது நல்லா கரண்டியால் நல்லா கலந்து விட்டுடலாம். இங்கே பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக இருக்குது பாருங்கள். சிட்டிகை மட்டும் 2 சிட்டிகை வர்ற மாதிரி ஆப்பச்சோடா. இங்கே பாருங்கள், ஸ்வீட்டுன்றதால 2 சிட்டிகை வர்ற மாதிரி தூள் உப்பு நல்லா கலந்து விட்டு தண்ணி விட்டு நார்மல் வாட்டர் தான், கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம இட்லி மாவு அளவுக்கு கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இங்கே பாருங்கள், இட்லி மாவு பதத்துக்கு கொண்டு வந்திருக்கோம். தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. நம்ம போண்டா போடுற பதத்துக்கு இருக்குது. அப்படியே எண்ணெய் வச்சு போட்டுடலாம். எண்ணெய் நல்லா சூடேறட்டும். நல்லா கலந்து விடுங்க. இப்போ வந்து கையாலேயே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய் சூடேறிடுது. சின்ன சின்னதாக அழகாக இது மாதிரி போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். புசு புசுன்னு நல்லா பொங்கி எழுந்து வரும். இந்த மாதிரி திருப்பி போட்டுவிடுங்க. கலர் மாறட்டும். இந்த கலர் இருந்தால் போதும். நல்ல எண்ணெயை வடிய வச்சுட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே கொண்டு வந்து தட்டுக்கு மாற்றிடலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், சூடாக இருக்குது. சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். போட்ட உடனே கழிச்சிடாதீங்க. ஒரு 3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. இப்போ வந்து தீயை வந்து சிம்மில் வச்சு திட்டமான அனலில் வச்சு அழகாக புல்லெல்லாம் நல்லா மாவு வெந்து வரணும். அப்படியே மெதுவாக திருப்பி விடணும். நல்லா புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள்.
மீதி இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலர் மாறட்டும். திட்டமாக போடுங்க, அப்போ தான் வேகிறதுக்கும் இடம் விடுங்க. நல்ல கலர் மாதிரி வரும். நல்லா எண்ணெயை வடித்த பிறகு வடியை வச்சுட்டு எடுத்துருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இனிப்பு போண்டா தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.